அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? மரபு பெயர்களில் இப்போ ஒரு உயிரின பேருக்கு அதுக்கு ஆண் பெயர் என்ன? சரிங்களா? அந்த உயிரின பேருக்கு ஆண் பெயர் என்ன? அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அதுக்கு அந்த உயிரின பேருக்கு பெண் பெயர் என்ன? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நவ்வி, பிணை கூட பார்த்தீங்களா? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2லேயோ குரூப் 4லேயோ ஒரு கொஸ்டின் இருந்தாங்களா? இப்போ நவ்வி அதுக்கு வந்து என்னென்னா பிணை வரும். ஏன்னா அது ஒரு பெண் பெயர். சரிங்களா? அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இளமை பெயர் இந்த புக்கில் உள்ளது பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், உயிரின பேர், இளமை பெயர் இதெல்லாம் பார்க்கலாம். முக்கியமான டாபிக் இந்த இருக்குது பாருங்கள். இவ்வளோ ஆண்டு இருக்குது. அதுக்கப்புறம் சினை பேர் வேணால் பார்க்கலாம். இலைக்கு வந்து பார்த்தோன்னா சினை பேர் என்னது, பிஞ்சு பெயர் என்னது, வித்து பெயர், உள்ளிட்டு பெயர், குலை பெயர் இதெல்லாம் பார்க்கலாம். வேணாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா மரபு பெயர்கள். சரிங்களா? ஆண்பார் பெயர், அதாவது வந்து பார்த்தோன்னா என்னென்னா உயிரின பெயருக்கு அதுக்கு ஆண் பெயர் சொல்ல போகிறாங்க. சரிங்களா? இந்த சைடு வந்து பார்த்தா மிருகத்தை பேர் இருக்கும், அதுக்கு ஆண் என்ன பேர் அப்படின்னு. இப்போ யானை பன்றியை வந்து பார்த்தா ஆண் என்ன சொல்லுவாங்கன்னா களிரும்பாங்க. குரங்கை வந்து பார்த்தா கடுவன் அல்லது திம்மன். இப்போ கடுவன் இது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? குரங்கு கடுவன் சொல்லுவாங்கன்னு. பெண்ணை வந்து பார்த்தா மந்தின்னு சொல்லுது, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. களிர்னா ஆணை வந்து பார்த்தோன்னா யானை பன்னியோட ஆணை வந்து பார்த்தோன்னா களிர்னு சொல்லுவாங்க. எருமையை வந்து பார்த்தோன்னா கண்டிம்பாங்க. சரிங்களா? எருமையை வந்து பார்த்தா கண்டிம்பாங்க. பன்றியை வந்து பார்த்தோன்னா கிளல். அப்போ கிளல்னால் வந்து பார்த்தா பன்றின்னு உங்களுக்கு தெரியும், அதான் ஆணா பெண்ணான்னு தெரியாதுலாம், அது வந்து பார்த்தா ஆண். சரிங்களா? புல்வா, புல்வானா என்னதுன்னா இங்கே கொடுத்துப்பாங்க பாருங்கள். புல்வானா உலைமான் வகைகளில் ஒன்று. சரிங்களா? அப்போ புல்வா அது புலி உலை, மறை, கவரி, கராம். சரிங்களா? கராம் யானை, பன்றி, எருமை இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒருத்தல் கூட நம்ம சொல்லுவோம். அது இந்த மிருகத்துக்கெலாம் வந்து பார்த்தோன்னா ஆண் பெயர் என்ன ஒருத்தல். சரிங்களா? அதுமாரி தான் அரிமா, பன்றி, புல்வா, உலை, கவரி, எருமை மாடு, மறை, சுறா இதை வந்து பார்த்தோன்னா அதுக்கு ஆண் பெயர் வந்து ஏறு சொல்லுவோம். சில இதுக்கு வந்து பார்த்தா சார் இங்கேயும் புல்வா இருக்குது இங்கேயும் புல்வா இருக்குன்னா அதுக்கு இது வந்து பார்த்தா சொல்லலான்னு அர்த்தம். சரிங்களா? பாருங்கள், புல்வா அதை பார்த்தோன்னா 1 2 இருக்குது, 1வது இந்த 2வது இருக்கலாம். இந்த புல்வா வந்து பார்த்தோன்னா 1 2 இது ரெண்டும் உலை புல்வா தான். இது ரெண்டுமே வந்து பார்த்தா உலைமான் வகைகள் சேர்ந்தது தான். அடுத்தலாம் வந்து பார்த்தோன்னா அரிமா, புலி, குரங்கு, பனை இதை வந்து பார்த்தோன்னா எற்றைங்காங்க. அதோட ஆண் இதை வந்து இதுக்கெலாம் வந்து பார்த்தா ஆண் பெயர் என்னன்னா எற்றை. அதில் வந்து பாருங்கள், மாடு, எருமை, புலி, மறை, புல்வா, சுறா, முதலை, இடங்கர், கராம், வரால், வாழை, மயில், புல்லுரு இதெல்லாம் வந்து பார்த்தா அதுக்கோட இது ஆண் பெயர் வந்து பார்த்தா போத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இந்த இடங்கர், கராம் என்பன வந்து பார்த்தா முதல வகையை சேர்ந்தது. எப்போ வந்து பார்த்தா என்னது உங்களுக்கு தெரியணும். இடங்கர்னா என்னது முதல வகை, கராம் அப்படின்னா வந்து பார்த்தா அதுவும் முதல வகையை சேர்ந்தது. அப்போ அந்த மிருகத்துக்கெலாம் வந்து பார்த்தோன்னா இப்போ மாடு, எருமை, புலி, மறை, புல்வான நம்ம எங்கே பார்த்தோம், சுறா, முதலை, இந்த இடங்கரு இந்த கராம்னா வந்து என்ன பார்த்தோம், கராம் அதெல்லாம் வந்து பார்த்தா முதலை வகை சார்ந்தது. அப்போ வரால், வாழை, மயில், புல்லூரு இதெல்லாம் வந்து பார்த்தா அதோட ஆண் பேர் என்ன சொல்லுவாங்க, போத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தால பாருங்கள், உயிரின பேர் அதுலேயே வந்து பார்த்தோன்னா ஆண்பார் பேர் வருது. புல்வானா இரலை கூட சொல்லுவாங்க. புல்வா உலை, முசு இதை வந்து பார்த்தா அதோட ஆண்பார் பேர் வந்து பார்த்தா கலை. ஆடு வந்து பார்த்தோன்னா என்னெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், மோத்தை, தகர், உதல், அப்பர், மேலகம் அதை ஏலகம், செச்சை. சரிங்களா? அடுத்த பாருங்கள், மாட்டுக்கன்று, எருமைக்கன்று வந்து பார்த்தா அதை ஆண்பார் பேர் வந்து தான் செய்கன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இப்போ ஆடு, மாடு, எருமையை வந்து பார்த்தோன்னா அதோட ஆண் பெயர் வந்து பார்த்தோன்னா கடா. சரிங்களா? மாடு, எருமை அதோட யானை, இந்த மாடு, எருமை, யானை இருக்கலாம், அதோட ஆண் பெயர் வந்து பார்த்தா பகடு அப்படின்னு சொல்லுவாங்க. மாடை வந்து பார்த்தோன்னா காளைன்னு சொல்லலாம், எருது கூட சொல்லலாம் ஆண் பெயர். சரிங்களா? இப்போ கடான்னு இங்கேயும் சொல்லலாம், இதுவும் சொல்லுது. அப்போ பாருங்கள், மாடு இங்கேயும் வருது இங்கேயும் வருது இங்கேயும் வருது. அப்போ வந்து பார்த்தோன்னா நீங்கள் படிச்சுக்கணும் சேர்த்து வச்சு. சரிங்களா? ஆண்பாருக்கு சிறப்பு பெயர் பெறாத உயிரினங்களின் ஆண்பால் எல்லாம் ஆண் என்னும் அடைமொழி பெற்ற பொது பெயராய் குறிக்கப்பெறும் அப்படிங்காங்க. அதான் பாருங்க, இப்போ சில இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆண்பாலுக்கு சிறப்பு பெயர் இருக்காது. சிறப்பு பெயர்னா எப்படி, இதுதான் சிறப்பு பெயர் இந்த சொல்கிறாங்களா. இப்போ ஆடு, மாடு, எருமையோட ஆண் பெயர் என்ன, சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டால் கடான்னு சொல்லலாம். இப்போ மாடை வந்து பார்த்தா நம்ம சிறப்பாக வந்து பார்த்தோன்னா ஆணை வந்து எப்படி சொல்லுவோம்னா காளை வந்து பார்த்தோன்னா தெரியும், ஆணை தான் இங்கே காளை சொல்லுவீங்க. எருது வந்து பார்த்தோன்னா ஆண் எருது, ஆண் மாடை தான் நம்ம வந்து எருதுமோம். சரிங்களா?
அப்போ வந்து பார்த்தா மாடு வந்து பார்த்தோன்னா அந்த இது ரெண்டும் ஆணை குறிக்கி, அதுதான் மெயின். சரிங்களா, சிறப்பு பேர்னு சொல்லுவாங்க இதை, அடைமொழி. சரிங்களா, ஆண் என்னும் அடைமொழியை கொடுத்துருப்பாங்க. இதுதான் இது. அப்படி அது பெறாத பொது பெயரை குறிக்க பெறும் இதுக்கு வந்து பார்த்தா என்னென்னா ஆண் கரடி, ஆண் பள்ளி அப்படியே சொல்லிடுவாங்க. சரிங்களா, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பெண் பெயருக்கும் இது சிறப்பு பேர் உண்டுருக்காங்க. யானையை வந்து பார்த்தோன்னா பிடி அப்படிம்பாங்க. அங்கே நம்ம வந்து பார்த்தோன்னா யானைக்கு என்ன பார்த்துருந்தோம், யானை பன்றிக்கு களிர்னு பார்த்தோம், இங்கே பிடின்னு பார்த்துருக்கோம். சரிங்களா, ஒட்டகம், குதிரை, கழுதை, மறை, இதுக்கு வந்து பார்த்தோன்னா பெட்டை. சரிங்களா, பெண் பெயர் என்னது பெட்டை. பறவைகளை வந்து பார்த்தோன்னா பெட்டை, பெடை, பேடை அப்படின்னு சொல்லலாம். கோழி, குகை, மயில் வந்து பார்த்தோன்னா அழகுன்னு சொல்லலாம். சரிங்களா, பெண் பெயர் வந்து பார்த்தா அழகு. புல்வா, புல்வானா நம்ம எங்கே பார்த்துட்டோம், அது வந்து பார்த்தோன்னா ஒரு இது வகைன்னு பார்த்துட்டோம். நவ்வி, கவரி, இதை வந்து பார்த்தா அதோட பெண் பெயர் வந்து பார்த்தா பிணை. பன்றி, புல்வா, நா, இதை வந்து பார்த்தா பினா, பினவு, பினவல் அப்படி சொல்லலாம். கரடி வந்து பார்த்தோன்னா அதோட பெண் பெயர் பினவு. மாடு, எருமை, மறை, அதோட வந்து பெண் பெயர் வந்து பார்த்தா ஆ. இப்போ மாடை வந்து பார்த்தோன்னா நம்ம பெண் மாடை தான் பசு ஆ அம்மா. சரிங்களா, பசுவை குறிக்கின்னு, அதுதான் ஆண். சரிங்களா, மாடு, எருமை, மறை, நந்துன்னா இது நந்து, அது சங்கு, அதோட பெண் பெயர் வந்து பார்த்தோன்னா நாகு. ஆடோட பெண் பெயர் வந்து பார்த்தோன்னா மூடு, கடமை, மரி. நம்ம ஆட்டுக்குட்டியை மரின்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் வந்து பார்த்தோன்னா அது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம ஊரில் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இதேமாரி தான் கேட்பாங்க கொஸ்டின். சரிங்களா, ஏன்னா இது எந்த புக்குனா தேவநாயர் அவனோட புக்கு. அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இப்படி தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம தான் வந்து பார்த்தோன்னா 1க்கு 3 தெருவு ரீட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கணும். ஆடு. சரிங்களா, ஆடை வந்து பார்த்தோன்னா மூடு, கடமை, மரி, இது வந்து பார்த்தோன்னா எது பெண் பெயர். பன்றி, நா, நடி, இதுக்கெலாம் வந்து பார்த்தோன்னா பெண் பெயர் வந்து பாருங்களேன் பாட்டியாம். குரங்கு, முசு, ஊகம், இதெல்லாம் வந்து பார்த்தா அதோட பெண் பெயர் வந்து மந்தி. மாடு, எருமை, அதோட பெண் பெயர் வந்து பார்த்தா கிடேரி. சரிங்களா, கிடேரி. இப்போ பாருங்களேன் இதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், முசு, ஊகம் என்பன வந்து பார்த்தா குரங்கு வகையை சேர்ந்தது. சரிங்களா, அப்போது இந்த முசு, ஊகம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா குரங்கு வகையை சேர்ந்தது. அதனால் பெண்ணுக்கு வந்து மந்தி. சரிங்களா, மேலே நம்ம வந்து பார்த்துருப்போம் குரங்குக்கு வந்து பார்த்தோன்னா கடுவன், திம்மன் பார்த்துருப்போம். சரிங்களா, இங்கே வந்து பார்த்தோன்னா இது சொல்லுது. இப்படி கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா, அதேமாதிரி தான் சொல்லியிருக்காங்க பெண்பாருக்கு சிறப்பு பெயர் பெறாத உயிரினங்கள். சில இதுக்கெலாம் வந்து எல்லா மிருகம் வரலா, அப்படி வராத மிருகம் சிறப்பு பெயர் பெறாத மிருகத்துக்கு அந்த உயிரினத்துக்கு பெண்பாலெல்லாம் எப்படி இருக்குன்னா பெண் என்னும் அடைமொழியோடு இருக்கும். பாருங்க, இப்போ மடங்கள் இதுக்கு வந்து பார்த்தா சிறப்பு பேர் இல்லை, இந்த சைடில் இருக்கா மடங்கள்னு. சிங்கத்துக்கு வந்து பார்த்தோன்னா சிறப்பு பேர் இங்கே இல்லை, கொடுக்கலலா, இந்த சைடு கொடுக்கலலா. சிங்கத்துக்கு இந்த சைடு கொடுக்கவும் இல்லை, சிங்கமே வரல. அப்போ அதுக்கு என்னதுன்னா சிறப்பு பேர் வந்து பார்த்தோன்னா இல்லாதனால அதுக்கு அடைமொழி எப்படி இருக்கும்னா பெண் சிங்கம், பெண் மடங்கள், பெண் பள்ளி. இப்போ பள்ளிக்கு சிறப்பு பேர் அப்போ பெண் பள்ளி அப்படின்னு சொல்லி வாங்கலாம். மடங்கள்லாம் சிங்கம், அப்போ பள்ளின்னா அவங்களுக்கு தெரியும். அப்போ அதுக்கு வந்து பார்த்தா சிறப்பு பேர் இல்லைனால அது பெண் பள்ளி அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். இதுதான் சொல்ல வராங்க. சரிங்களா, இப்போ பாருங்கள் இளமை பேர் பாருங்கள். இதுக்கு இந்த சைடெலாம் உயிரினத்தை கொடுத்துருக்காங்க, இந்த சைடெலாம் இளமை பேர் கொடுத்துருக்காங்க. பறவைகள் சரி இல்லை ஊர்வனத்தை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா பார்ப்பு அல்லது பிள்ளைன்னு சொல்லுவோம். சரிங்களா, பறவைகள் நண்டு, மீன், தேல், இதை வந்து பார்த்தோன்னா குஞ்சுன்னு சொல்லுவோம். சரிங்களா, காக்கை, கிளி, கீரி, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அதோட இளமை பேர் வந்து பார்த்தா பிள்ளைன்னு சொல்லுவோம். மூங்கா, வெறுகு, இதோட வந்து பார்த்தோன்னா இளமை பேர் குட்டி அல்லது பரல்னு சொல்லுவோம். அணிலோட இளமை பேர் வந்து பார்த்தோன்னா குட்டி அல்லது பரல் அல்லது பிள்ளைன்னு சொல்லலாம். எலியோட வந்து இளமை பேர் இருந்து குட்டி அல்லது குஞ்சுன்னு சொல்லலாம். பன்றி, புலி, முயல், நரி, அதோட இளமை பேர் வந்து பார்த்தோன்னா குருளின்னு சொல்லலாம், குட்டின்னு சொல்லலாம், பரல்னு சொல்லலாம், பிள்ளைன்னு சொல்லலாம். அதோட வந்து பார்த்தோன்னா இளமை பேர் வந்து குருளை, குட்டி, பரல். ஆடு, குதிரை, நவ்வி, உலை, புல்வா, மான், அலுங்கு, இதோட வந்து பார்த்தோன்னா இளமை பேர் மரின்னு சொல்லலாம். குரங்கோட இளமை பேர் வந்து பார்த்தா குட்டி, மகவு, பிள்ளை, பரல், பார்ப்பு, இவ்வளான்னு சொல்லலான்னு இருக்காங்க. ஆடு, குதிரை, மான், இதோட வந்து பார்த்தா இளமை பேர் குட்டின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளாண்டு இருக்கே சார் அப்படின்னா நான் வந்து பார்த்தா மரபியில் வந்து பார்த்தா எடுத்து வச்சுருக்கேன், அதை தனியாக நான் தருவேன். அது வந்து பார்த்தோன்னா ப்ராப்பராக வந்து பார்த்தோன்னா எல்லா வீடியோவும் வந்து பார்த்தோன்னா நம்ம அப்லோடு பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வந்து பார்த்தா பர்ஃபெக்டாக வந்து பார்த்தோன்னா முடித்து அப்படி வந்து பார்த்தோன்னா ஒரு டாப்பிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃபீல்டோடய முடித்து ப்ளேலிஸ்ட் போட்டு அது வந்து வந்துடும். சரிங்களா, இது வந்து பார்த்தா ஒரு புக்கில் வந்து முக்கியமானதை வந்து இப்போ எடுத்து கொடுக்கேன். சரிங்களா, இப்போ பாருங்கள் யானை, குதிரை, கழுதை, கடமை, ஆண், எருமை, மறை, கவரி, கராம், ஒட்டகம், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதுக்கெல்லாம் என்னதுன்னா கன்றுன்னு அர்த்தம். யானை, எருமை, கடமை, மறை, குரங்கு, முசு, ஊகம், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா
குளவின்னு அர்த்தம். சரிங்களா? அதை பாருங்க. அரிமா, ஓனா இது வந்து பார்த்தீங்கன்னா குருளை அல்லது குட்டின்னு அர்த்தம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அதை கிளைன்னு போயிடலாம். தென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளம்பெயர் வந்து இளமை பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை. மரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்று. பயிர்கள் செடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்று. பேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளமை பெயர் செல்லு. பூனை அல்லது வௌவாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளமை பெயர் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி. மாடு எருமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளமை பெயர் கன்று. உடும்பு ஓணான் பாம்புக்கு இளமை பெயர் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி. நாவினா எதுனா புனுகு பூனை அதுக்கு இளமை பெயர் வந்து பிள்ளை. காசரை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கத்தூரிமான் அதோட இளமை பெயர் வந்து தான் கரு. கரடியோட இளமை பெயர் வந்து பார்த்தீங்கன்னா குடாவடி அதாவது குட்டி. சரிங்களா? ரெண்டுன்னு சொல்லலாம். யானையோட இளமை பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கைந்தலை அல்லது கலபம் அல்லது கன்று. ஆழி அதோட இளமை பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அணங்கு. சரிங்களா? அதை பாருங்கள். மாந்தன் அதோட இளமை பெயர் குளவி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குளவி குழந்தை நம்ம யூஸ் பண்ணுவோம், மகவு யூஸ் பண்ணுவோம், பிள்ளை யூஸ் பண்ணுவோம், சேய் யூஸ் பண்ணுவோம், குழந்தைன்னு யூஸ் பண்ணுவோம், இல்லை பாப்பான்னு கூட யூஸ் பண்ணுவோம். அதை பாருங்கள். அரிமா அரிமாவுக்கு வந்து ஓனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருளை குட்டி. சரிங்களா? அரிமாவுக்கு வந்து குருளை குட்டி இளமை பெயர். சரிங்களா? அதெல்லாம் பார்த்தா இது மறை, குரங்கு, மூசு, ஊகம் அதுக்கு வந்து பார்த்தா குளவி. சரிங்களா? அதான் பாருங்கள். பொதுவாக முட்டையிடுபவற்றின் இளமை பெயர் குஞ்சு என்பதும் நேரடியாக ஈனுபவது பெயர் வந்து குட்டி. முட்டையிட்டுச்சுன்னா குஞ்சு, நேரடியாக ஈனுச்சுன்னா அது குட்டின்னு சொல்லுவாங்களாம். பிள்ளை குட்டி, கடைக்குட்டி முதலிய வழக்குகளில் குட்டி என்னும் பெயர் மக்களுக்கு உரியதாகும். சில உயிரினங்கள் இளமை பெயர் ஏதேனும் ஒரு அடைமொழி பெற்ற பொது பெயராகவே வழங்கும். சரிங்களா? அதை பாருங்கள். நரிக்கிளிறு, அரைத்தவளை, குட்டி விழா, பிள்ளை விளாத்தி அப்படிங்காங்க. அது பாருங்கள். சினை பெயர் பாருங்கள். இலைப்பெயர் பிஞ்சிகி முதற் பெயர்லாம் இதெல்லாம் முதற் பெயர். இது சினை பெயர் கொடுக்குறாங்க இந்த சரி. தென்னை பனை முதலிய வந்து பார்த்தா ஓலைன்னு சொல்லுவோம். சோளம் கரும்பு முதலிய வந்து தோகைன்னும். நெல் புல் முதலிய வந்து பார்த்தா சினை என்னன்னா தாள். வாழை மா முதலிய வந்து பார்த்தா இலைன்னு சொல்லுவோம். பிஞ்சு பாருங்கள். தென்னை பனையை வந்து பார்த்தா குறும்பம்போம் சினை பெயர். அது சரிங்களா? பிஞ்சு வகையில். மாக்கு வந்து பார்த்தா வடுனும், பலாக்கு மூசுன்னு, வாழைக்கு வந்து கச்சல்னு சொல்லுவாங்க. வித்து பெயர் பாருங்கள். மிளகா, கத்திரி முதலிய வந்து பார்த்தா விதை சொல்லுவோம். நெல் சோளம் முதலிய வந்து மணி. ஆமணக்கு வேம்பு முதலிய வந்து முத்து. பலா மா முதலிய வந்து பார்த்தா கொட்டை. உள்ளீடு உள்ளீட்டு பெயர் அப்படின்னா வந்து பார்த்தா நெல் கம்பு முதலின வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன உள்ளீட்டுனா அரிசி. அவரை துவரை வந்து பார்த்தா பருப்பு. வாழை மா முதலியன வந்து சதை. பலா சீதா முதலியன வந்து பழத்தை வந்து பார்த்தா சுளை. முருங்கை கற்றாழை வந்து பார்த்தோன்னா சோறு. ஏன்னா முருங்கை வந்து பார்த்தோன்னா அது உள்ளே இருக்கிறது சோறு. சரிங்களா? உள்ளிட்டு பெயர்னா அதுதான். கற்றாழை உள்ளே இருக்கிறது சோறு. அந்த ஒரு ஜெல் மாதிரி இருக்கணும், அதுவே சோறு. அதே பலா சீத்தா வந்து பார்த்தா சுளையாக தான் இருக்கணும். வாழை மா வந்து சதைன்னு சொல்லணும். சரிங்களா? நெல் கம்பு அது உள்ள முதலிய உள்ளீடு பெயர் என்ன இருக்குது? உள்ளிட்டு பெயர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி தான் கிடைக்கும். அது குலை பெயர் பாருங்கள். மா புளியை வந்து பார்த்தா அதோட குலையை வந்து பார்த்தா கொத்துன்னு சொல்லுவோம். முந்திரி ஈந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட குலையை வந்து பார்த்தா குலை தான். வாழையோட வந்து பார்த்தா குலை பெயர் தாறு. நெல் சோளம் முதலினோட குலை பெயர் கதிர். சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா ஆடையணி பெயர் ஆடவருக்குரியன, பெண்டிற்குரியன. சரிங்களா? மேய்ப்பன் பெயர் அதாவது மேய்ப்பாங்களா அவங்களோட பேர் கொடுத்துருக்காங்க. அதுபோல் இந்த வினைச்சொல் டாப்பிக்கு வந்து பார்த்தா நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. இசைக்கருவிகளை வினை பாருங்களேன். இதில் வந்து இதெல்லாம் எதில் வரும்னா ஒளி மரபு, வினை மரபு அந்த டாப்பிக்கில் வரும். சரிங்களா? தோற்கல் கஞ்சிரா தட்டினார் தான் வரணும். சரிங்களா? மிருதங்கம் தட்டினார் தான் வரும். அடித்தார் அப்படிலாம் வரக்கூடாது. தவள் அடித்தார் தான் வரணும். தவள் தட்டினார்னு நம்ம போட்டுறக்கூடாது. இங்கே என்ன இருக்கோ அதுதான் படிக்கணும். சரிங்களா? பறை அரைந்தார் தான் சொல்லணும். பறை அடித்தார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க தப்பு மாதிரி நமக்கு கொடுத்துருவாங்க. இப்படி கூட கேட்பாங்க. சரிங்களா? தப்பு அடித்தார் தான் இருக்குது. அப்போ தப்பு அடித்தார் தான் இருக்கணும். அதை போய் தப்பு அரைந்தார் அப்படின்னு நீங்கள் தப்பாயிரும். முரசு அரைந்தார் தான் இருக்கணும். கொட்டினார்னு இருக்கணும். சரிங்களா? அதை விட்டுட்டு வந்து பார்த்தா முரசு கொட்டினார் அப்படின்னு இருந்தாலும் தப்பாயிரும். ஸோ என்னென்னக்கு எது இருக்கோ அதுதான் நீங்கள் படிக்கணும். இது வந்து நம்ம அந்த டாபிக் கூட சேர்த்து வரையில் அதோடு சேர்த்து நடத்திடுவோம். இப்படி எந்தெந்த புக்கெலாம் இருக்கோ அந்த புக்கில் உள்ள பிடிஎஃப்பில் உள்ள எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம சேர்த்துட்டு நம்மகிட்ட நிறைய புக்கு வாங்கியிருக்கோம். அந்த புக்கில் உள்ள டாப்பிக்கும் சேர்த்துருவோம். சரிங்களா? லைப்ரரியில் புக்கெலாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த புக்கு எல்லா டாப்பிக்லையும் எந்தெந்த டாப்பிக்லாம் தேவையோ அந்தந்த டாப்பிக்லாம் புக் நேம் கேட்குங்க. புக் நேம் சொன்னோம்னா நான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா வேறு இடத்துல மாற்றிடுவாங்க. அதனால் அது சீக்ரெட்டு. சரிங்களா? அதனால் வந்து பார்த்தா சொல்லக்கூடாது. அது இல்லாமல் ஆன்லைனில் கிடைக்க பிடிஎஃப் வந்து பார்த்தா நான் என்னென்னு சொல்லுவேன். சரிங்களா? அது ஒன்றும் இல்லை. அது நான் உங்களுக்கு வந்து பார்த்தா அனுப்பி விட்ருவேன். என்னென்ன ப்ரீ பிடிஎஃப்லாம் கிடச்சோ அதெல்லாம் அவங்களை அனுப்பி விட்ருவேன். ஸோ இதேமாதிரி கேள்வியும் கேட்பாங்க. அதனால தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ குழல்னா ஊதினார் தான் சொல்லணும். சரிங்களா? நாதஸ்வரம் ஊதினார் தான் சொல்லணும். இசைத்தார். சரிங்களா? ஊதினார் அல்லது இசைத்தார் சொல்லலாம். சங்கு ஊதினார் சொல்லலாம். வா
வைத்தார் அதாவது குறித்தார் சொல்லணும். கொம்பு ஊதினார் தான் சொல்லணும். வா வைத்தார் குறித்தார் அப்படி சொல்லணும். நரம்பு கருவிகள் பாருங்கள், கிண்ணறி இழுத்தார் இல்லை இசைத்தார் இல்லை எழுவினார் அப்படின்னு சொல்லலாம். யாழ் எழுவினார் அல்லது புலர்ந்தார் இல்லை முரன்றார் இல்லை இசைத்தார்னு சொல்லணும். தம்பூரா மீட்டினார் தான் சொல்லணும். கோட்டு எழுவினார் தான் சொல்லணும் இல்லை இசைத்தார் சொல்லணும். சித்தார் இசைத்தார், சிட்டார் இருக்கலாம், சிட்டார் அது இசைத்தார் அல்ல எழுவினார் சொல்லலாம். ஸோ இப்படி கூட கேட்கலாம் நமக்கு பாருங்க. தின்பது பலகாரம் தின்றால் சிற்றுண்டி அருந்தினார் தான் சொல்லணும். தண்ணீர் குடித்தார், காப்பி குடித்தார் தான் சொல்லணும். மோர் குடித்தார் சொல்லணும் அல்லது உறிஞ்சினார் சொல்லலாம். காப்பி சாப்பிட்டார், தண்ணீர் சாப்பிட்டார் என கூறுதல் வலு. சரிங்களா, அது வலுங்க, குற்றங்க. இதுவே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்கும். நம்ம மொத்தமாக சேரு கொடுப்போம். சோறு உண்டார் சாப்பிட்டார், சாப்பாடு சாப்பிட்டார், உணவு உண்டார். சரிங்களா, இயம்பினார் தான் சொல்லணும். இசைக்கருவிகளை இசைத்தார் இயக்கினார் சொல்லணும். அதை பாருங்க, கஞ்சகர்கள் சாலர் அடித்தார் தான் சொல்லணும் அல்லது தட்டினார் சொல்லலாம். முகர்சிங் அடித்தார், சப்பாலா கட்டை அடித்தார் அல்லது தட்டினார். கிரிக்கட்டை அடித்தார்னு தான் சொல்லணும். இந்த சைடு நம்ம இது பார்க்க மாட்டோம்லா. ஆடை அணி பெயர். சரிங்களா, ஆடவருக்குரியன பெண்டிற்குரியன. வேட்டி. சரிங்களா, அதாவது ஆடை அணிவோம்லா, அது பார்த்தா ஆண்களுக்கு என்ன சொல்லுவோம், பெண்களுக்கு என்ன சொல்லுவோம். ஆண்களுக்கு வேட்டிம்போம், பெண்களுக்கு சேலை அல்லது புடவைம்போம். சரிங்களா, ஏத்தாப்பு அப்படின்னு ஆண்களுக்கு சொல்லுவோமா, பெண்களுக்கு பார்த்தாங்க மாறாப்பு. சரிங்களா, மாரியாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கடுக்கன் பெண்களுக்கு, காற்றுல போடுறது கடுக்கன். இங்கே கம்மல். கலலு கால் அழியும் பெண்கள், ஆண்கள் அழியுது கலலு, பெண்கள் அழியுது சிலம்பு பேர். சரிங்களா, அதை ஆடு மேய்ப்பாங்களா, அவங்கள பார்த்தோன்னா ஒரு மிருகத்தை மேய்ப்பவங்க பேர் என்ன பேருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விலங்கு இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே மேய்ப்பான் பெயர் கொடுத்துருக்காங்க. ஆடை மேய்ப்பவன் இடையன் அல்லது ஆட்டுக்காரன்னு சொல்லுவாங்க. மாடை மேய்ப்பவன் இடையன் அல்லது மாட்டுக்காரன்னு சொல்லுவாங்க. குதிரை மேய்ப்பவன் பாகன் அல்லது தோட்டி சொல்லுவாங்க. யானை மேய்ப்பவன் பாகன் சொல்லுவாங்க. சரிங்களா, பிற விலங்குகளின் மேய்ப்பரை குறித்ததற்கு விலங்கு பெயருடன் காரன் என்னும் பின்னோட்டை சேர்த்தா போதுங்காங்க. அதாவது இப்போ அதான் பாருங்கள், இப்போ மாடு மேய்க்கணும்னு வச்சுக்கேன், மாடு இங்கே இருக்குது. அப்போ பார்த்தா ஏதாவது வேறு ஏதாவது மிருகம் வச்சுங்களேன், அந்த இதோ அது கூட பார்த்தா காரன் என்னும் ஒரு பின் ஒட்டை சேர்த்துக்கிடுங்க அப்படிங்காங்க. சரிங்களா, மேய்ச்சி என்னும் பெயரையாவது சேர்த்துக்கொள்க. இப்போ பாருங்கள், இல்லைன்னா பார்த்தோன்னா மேய்ச்சி இந்த வார்த்தையை சேர்த்துக்கிடுங்க. இப்போ பாருங்களேன், பன்றிக்காரன், பன்னி மேய்ச்சி காரன் பின்னொட்டு சேர்த்துக்கிறாங்க. பன்றி, அதோட மேய்க்கிறதன் பேர் காரன் எக்ஸ்ட்ரா சேர்த்து பன்றிக்காரன். சரிங்களா, இல்லைன்னா இச்சி அப்படின்னு சேர்த்துக்க, பன்றி மேய்ச்சி அப்படின்னு சேர்த்துக்கிடுங்க. மேய்ச்சி, பன்றி மேய்ச்சிக்காரன் அப்படின்னு பார்த்தா சேர்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தா இதுதான் இந்த டாபிக். சரிங்களா, இதேமாதிரி டாப்பிக்கில் மொத்தமாக எல்லா புக்கும் எந்தெந்த புக்கெலாம் இருக்கோ எந்த புக்கெலாம் நான் எல்லாம் எடுத்து பார்த்தா அதுக்கு ஒரு டைப்பிங் ஒர்க் போயிட்டுருக்கு. அந்த ஒர்க்கை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம பார்த்தா ஒரு டாப்பிக்கும் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு என்ன செய்வோம்னா ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருந்தேன். அந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் பார்த்தா இந்த சிலபஸ், நியூ சிலபஸ் படி எல்லாமே இருக்கும். சரிங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தேட வேண்டாம். நம்ம இது பார்த்தா அப்படி வரிசையாக அப்படி பர்ஃபெக்டாக எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதனால் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சரிங்களா, இது மாதிரி நிறைய பார்த்தா எந்தெந்த புக்கு எல்லாமே பார்த்தோன்னா சில புக்கெலாம் சொன்னோம்னா அவங்க அடுத்த சோர்ஸ் மாறிடுவாங்க. அதனால தான் புக் சோர்ஸ் நேம் சொல்லாமல் இருக்குது. சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூப்பா.